Hello friends, welcome to my channel London View KP. I'm very happy to see you all again with another interesting and meaningful video. Today's video was recorded at the Kachai School UK reunion held on 27th December 2025 at Sangam Hall, Edgware, London. It was truly a wonderful evening filled with cultural performances, inspiring speeches and a strong sense of community togetherness. The funds raised during this event will go towards the development of Kachai School located in a tranquil northern region of Sri Lanka. Due to copyright restrictions, we are unable to show the full performances of some amazing songs and dances. We sincerely apologize for the inconvenience and thank you for your kind understanding. In this video, we are bringing you the highlights from the event. To watch the full speeches, please check the link in our description. We have already uploaded them in a separate video. If you are first time visiting our channel, please subscribe to London View KP channel. This will motivate us to bring more contents like this in future. Let's now dive into these beautiful moments from the evening. Thank you. Hello friends, உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு அழகான காணொளியுடன் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் கச்சாய் மகாவித்யாலயம் அவர்களது ஐக்கிய ராஜ்யத்தில் இடம்பெற்ற ஒன்றுகூடலின் போதுதான் பதிவு செய்தோம். இதில் பல சுவாரஸ்யமான காட்சிகளை பதிவு செய்திருக்கின்றோம். வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான நடனங்கள், பாடல்கள் எல்லாமே இடம்பெற்றது. காப்பிரைட் காரணத்திற்காக நாங்கள் அவற்றை முழுமையாக இந்த காணொளியில் சேர்க்கவில்லை. இதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் ஒரு சிறு பகுதியை இதில் சேர்த்திருக்கின்றோம். காப்பிரைட் வராத மாதிரி முழு பாடலையும் போட முடியாது. வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. யாழ் கச்சாய் மகா வித்தியாலயம் பழைய மாணவர் சங்க ஆசிரியர் சங்க ஐக்கிய ராஜ்யம் பெருமையோடு வழங்கும் முத்தமிழ் கலைமாலை 2025 உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரிஸ்டர் குலராஜா. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த பாடசாலையினுடைய நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இன்று 12வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் மற்றும் அனைத்து அதிதிகள், பழைய மாணவர்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனைவரையும் அன்போடும் பண்போடும் தமிழ் பண்போடும் இந்த நிகழ்வுகளாக வரவேற்றுக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 85 ஆண்டுகளை சென்றடைக்கும் அடைந்திருக்கும் இந்த பாடசாலை 1940ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2025ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே உங்களுடைய தனவந்தர்களாக இருந்து இங்கே இருக்கின்ற அனைத்து வர்த்தகர்களும் கைகோர்த்து இந்த பாடசாலையின் வளர்ச்சியில் முன்னிப்பதை இட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, நிகழ்ச்சிக்கு செல்வோம். யாழ் கச்சாய் மகாவித்தியாலய பழைய மாணவர் ஆசிரியர் சங்க பிரித்தானிய கிளை பெருமையோடு வழங்குகின்ற முத்தமிழ் கலைமாலை 2025 முதல் நிகழ்வாக கும்ப விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்போம். அந்த அடிப்படையிலே இன்றைய சங்கத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகரம் சர்வேஸ் அவர்களையும் அவர்தம் பாரியார் திருமதி சுகுணாவதி சர்வேஸ் அவர்களையும் கும்ப விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கும்ப விளக்கினை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றினை பிரதம விருந்தராக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்னராட்சி அபிவிருத்தி கழக தலைவர் திரு எட்டிவேலு அசோகன் அவர்களையும் அவரது துணைவியார் திருமதி விமரா அசோகன் அவர்களையும் ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சங்கத்தினுடைய செயலாளர் திரு சின்னக்குட்டி கைலநாதன் அவர்களையும் பொருளாளர் திரு நடராஜா குழந்தை அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் திரு கனகநாதன் வேலுப்பிள்ளை அவர்களையும்
இலங்கையிலிருந்து வருகை வந்திருக்கும் பாடசாலையினுடைய பழைய மாணவியும் இணைப்பாரிய ஆசிரியருமான திருமதி கௌரிதாசன் விஜயலட்சுமி அவர்களையும் சாவகச்சேரி இந்து கல்லூரி காலிய பணிவாளர் சங்க உறுப்பினரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருமான திரு ரமேஷ் அவர்களையும் தென்னராட்சி அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் திரு அற்புத சாவகச்சேரி வித்யாஜினி சுகேந்திரன் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும் மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அப்படி எல்லோரும் எழுந்து நின்றவாறு ஒரு மௌன அஞ்சலி. கடந்த மாதம் காலம் சென்ற எமது பாடசாலை முந்த நாள் ஆசிரியை அமரர் திருமதி நவரத்னம் பாக்கியலிலா அவர்களுக்கும் அண்மையில் காலமான கச்சாய் படாய்க்கு சேர்ந்த இங்கிலாந்தில் ஆசிரியராக இருந்து அது மட்டுமல்ல எழுத்தாளருமான திருமதி பூங்கோதை ஸ்ரீரஞ்சன் அவர்களுக்கும் எமது இதய அஞ்சலிகள். இவர் இந்த பாடசாலையின் பழைய மாணவியும் முன்னாள் ஆசிரியர் அமரர் திருமதி புவனேஸ்வரி வேலாயுத பிள்ளை அவர்களின் மகளும் ஆவார். எமது சங்கத்திற்கு பல சேவைகள் செய்த ஆசிரியர் அமரர் திரு யோகலிங்கம் லிங்கேஸ்வரன் அவர்களை இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்துகின்றோம். மற்றும் புதைப்பதும் எரிப்பதும் பிறந்தவர் நியதி. இவர் தம்மை புதைத்ததும் எரித்ததும் வெடித்ததும் நம் விடுதலை நாடி. அந்த புனிதர்களையும் வணங்கி அல்லலுற்ற மக்கள் என்று பலர் இறந்திருக்கிறார்கள், அவர்களையும் நினைவில் கொண்டு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோமாக. அடுத்ததாக பாடசாலை கீதம். இந்த பாடசாலை கீதத்தை இசைப்பவர்கள் திருமதி ஜெயமணி சிவலோகநாதன், திருமதி வதனி சக்குணநாதன், சுகுணாவதி சர்வேஸ் அவர்களை பாடசாலை கீதம் இசைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் பாடசாலையினுடைய பழைய மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாசாலை வாழ்கவே, தினங்கச்சாய் கலாசாலை வாழ்கவே, வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே. பெற்றோரை ஆசிரியரை பெருமையோடு வாழ்த்துவோம், பேணி வித்தை வழக்கு கல்வி பகுதியாரை போற்றுவோம். பெற்றோரை ஆசிரியரை பெருமையோடு
கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே தினம் தினம் தினங்கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே செந்தமிழாமினிய மொழிய சிறந்து பரவ செய்குவோம் செந்தமிழாமினிய மொழிய சிறந்து பரவ செய்குவோம் தேசத்துக்கு தேவையான வேறு மொழியும் பயிலுவோம் தேசத்துக்கு தேவையான வேறு மொழியும் பயிலுவோம் கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே தினம் தினம் தினங்கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே கமலம் பூத்த களனி சூழ்ந்த கச்சாய் வித்தியாலயம் கமலம் பூத்த களனி சூழ்ந்த கச்சாய் வித்தியாலயம் கடமை ஏதனுடைமையால காலமெல்லாம் வாழ்கவே கடமை ஏதனுடைமையால காலமெல்லாம் வாழ்கவே கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே தினம் தினம் தினங்கச்சாய் கலாசாலை வாழ்கவே வாழ்க வாழ்க கச்சாய் கலாசாலை வாழ்கவே இப்பொழுது பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரராட்சி அபிவிருத்தி கழகத்தினுடைய தலைவர் திரு வெற்றிவேலு அசோகன் அவர்களையும் அவரிடம் துணைவியாரையும் கௌரவிக்கின்றார்கள். திருமதி சர்வேஸ் அவர்கள். மாலை வணக்கங்கள். உங்களை பார்ப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருப்பது. உங்கள் பாடசாலை ஒரு இலகுவான பாடசாலை இல்லை, சுதந்திர தினத்துக்கு முன்பதாக உருவான பாடசாலை. இப்போது 85 ஆண்டுகளும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு மிக நிறைய சேவை செய்து கொண்டிருக்கிறது. இப்படியான சின்ன சின்ன பாடசாலைகள் தற்போது மூடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் உங்கள் பாடசாலையில் 350 மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள். நிச்சயமாக இது 100 ஆண்டு காலம் சேவை செய்யும் என்பது ஐயமில்லை. இப்போது நான் நினைக்கிறேன் 7 வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று அறிந்துள்ளேன். அதிலிருந்து யூனிவர்சிட்டிக்கும் போயிருக்கிறார்கள். ஆகவே இது 100 ஆண்டு சென்ட்ரல் காலேஜ் என்ற தரத்தை நிச்சயம் மற்றும் அதில் அச்சமும் இல்லை ஐயமும் இல்லை. இந்த நமது தென்னாட்சி அபிவிருத்தி கழகம் தென்னாட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் நாங்கள் 20 வருஷமாகத்தான் இப்போது இயங்கி வந்து கொண்டிருக்கோம். உங்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் 15 ஆண்டுகள் இயங்கி இருக்குது. எங்களோட டெவலப்மெண்ட் அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் உருவாக்கினோம். ஆனால் அப்போது உருவாக்கும் போது நாங்கள் சைல்ட் பாண்டிங் செய்வதில்லை, சைல்ட் பாண்டிங் தான் செய்வோம், பேபி சிட்டிங் செய்ய போகிறது இல்லை என்று திட்டவட்டமாக உருவாக்கும் போது கூறியிருந்தோம். ஏனென்று சொன்னால் அதை நடத்துவதற்கு அங்குள்ளவர்கள் இளையோர்கள் தான் அதை நடத்த வேண்டும். அதை எம்பவர் பண்ணுவது தான் நமது முக்கிய குறிக்கோளாகிறது. அந்த வேலையை நீங்கள் அரைவாசி இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே உள்ள சிறிய மாணவர்களை எல்லாரும் மணிக்கு ஏற்றி அவர்களுக்கு உற்சாகம் அளித்து முன்னுக்கு கொண்டு வருவதற்கான உத்துவத்துடன் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றிகளை கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமது இந்த எளிய சமுதாயம் கட்டாயம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விடிவை தேடி தருவார்கள் என்பது ஐயமில்லை. நமது உங்களுடைய பாடசாலையும் கட்டாயம் 100 ஆண்டு காலத்தை நிச்சயமாக அடையும். மேலும்
இங்கே எல்லோரும் வந்து நான் கூட்டங்களுக்கு போயிருக்கின்றேன். ஆனால் நாங்கள் பணம் கருதிய உதவியால் இந்தியாவிலிருந்து பாடல்களை அழைத்து பெருமளாக செலவழித்து கூட்டங்களை கூடி செய்திருக்கிறோம். ஆனால் இந்த பாடசாலை சிறிய மாணவர்கள் வச்சுக்கொண்டே இந்த ப்ரோக்ராமை செய்கிறார்கள். இது மிகவும் நிறைவேற்றத்தக்க மற்றது சர்வே குழுவினர் இந்த பாடசாலை கட்டடம் தொடர்பாக கடத்திருந்தால் நிச்சயம் உங்களோட பாடசாலைக்கு கட்டடம் கிடைப்பதற்கான உதவிகளை நாங்கள் ஒத்துழைத்துடன் செயற்படுவோம். தற்பொழுது நாங்கள் வந்து எங்கள் மாணவர்களுடைய முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் டீம் ஒர்க் அதனை ஊக்குவிக்குமாக கிளப்புகளை ஆரம்பிப்பதற்காக உத்தேசித்துள்ளோம். நிச்சயமாக கச்சா மாநிலம் அது ஒரு பாடசாலையாக அமையும், அது சந்தேகமில்லை. அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு வயசகம் வந்து நாதநத்தனம் 7 இசை மாலை என்ற ப்ரோக்ராம்களை இலங்கையில் நடத்தி கொண்டு வருகின்றோம். கன பாடசாலைகள் அதில் பங்கு பெற்றின நான் நினைக்கிறேன். கச்சா மாத்தியாலும் பங்கு பெற்றிருக்கோம் வந்து இல்லை என்று சொன்னால் இன் ஃபியூச்சரில் தயவு செய்து பங்கு பெற்றி உங்களை வெற்றி கிணத்தை தட்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அழைத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு என்ஜாய் ஈவினிங். எல்லாருக்கும் உங்களுக்கு புதிய ஆண்டுக்கான நல்ல ஆசைகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிப்பதோடு உரையாற்றியமைக்காகவும் சங்கத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த மாணவி செல்வி அபேனா உதயகுமார் அவர்களுடைய அந்த நடனம் நெறியாழ்கை செய்தவர் ஸ்ரீமதி சிவநந்தலா கேதீஸ்வரன் அவர்கள். மாணவி செல்வி அபேனா உதயகுமார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதை நெறியாழ்கை செய்த ஆசிரியர் ஸ்ரீமதி சிவநந்தலா கேதீஸ்வரன் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக எமது நன்றியை. சரி, அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். சிறப்பு விருந்தினராக இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு பரமநாதன் வேலுப்பிள்ளை அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அவரை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இவரை கௌரவிப்பதற்காக செயலாளராக சங்கத்தினுடைய செயலாளர் திரு சின்னக்குட்டி கைலநாதன் அவர்களையும் மேடை கழிக்கின்றோம். அவரிடமிருந்து சில வார்த்தைகள். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே ஒன்று சேர்ந்தது, கூடியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையோடு நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், வளர்ச்சியான கிராமம் வளர வேண்டும். அந்த கிராமத்திலே முக்கியமான ஒரு
தேவையானது பாடசாலை. இப்போ நானும் இந்த நகரத்தில் இந்த லண்டனில் வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கல்வியால். அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நடக்க வேணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் விடைய பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. கௌரவ விருந்தினர் கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது. இன்று கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருச்செல்வம் யாழேந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவரை கௌரவிப்பதற்காக சங்க காப்பாளர் திரு சதாசிவம் சக்குணநாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருமே பாடசாலையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். உண்மையிலே எனக்கு ஒரு சில விடயங்கள் ஞாபகம் வந்தது. என்னென்னு சொன்னால், பல அனர்த்தங்களை தாண்டி பல இழப்புகளை தாண்டி 2009க்கு பிறகு எத்தனையோ உயிர் பலிகளை கொடுத்து மீண்டும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம், நமது இனத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றோம் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை, அச்சமும் இல்லை. நமது இனம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழில் சொல்வார்கள் இடம் பொருள் ஏவல் என்று சொல்லி, அதாவது எங்க என்ன எப்ப தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துக்கு இது தேவை என்று தேவைப்பட்டால் நிச்சயமாக எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய அது ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உண்மையில இந்த அழைப்பை எடுத்து எனது நண்பர் செல்வா சொன்ன மாதிரி நான் அதுக்காக தான் வந்தேன் என்று சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சியான நான் ஒரு குறிப்பாக சொல்றேன். நான் பழைய மாணவர் சாவச்சேரி இந்து கல்லூரி, எனது தந்தை தாய் எல்லாருமே பழைய மாணவர்கள் சாவச்சேரி இந்து கல்லூரி. இருந்த போதிலும் உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்குது. இந்த ப்ரோக்ராம்கள் குழந்தைகளை வச்சு ஒரு சிறப்பாக போய்கொண்டிருக்கு, நல்ல அமைதியாக போய்கொண்டிருக்குது. நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல, இருந்தால் நிறைய கழிச்சு கொண்டே போகலாம். இந்த தருணத்தை தந்த அனைவருக்கும், இந்த நிர்வாகத்தினருக்கும், சிறப்பாக கொண்டு சென்ற இந்த நிர்வாகத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் இந்த வளர்ச்சி மீண்டும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. உங்களுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். சங்கத்தின் வளர்ச்சிக்காக, இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக வேல்ஸிலிருந்து அங்கே இருந்து அவர் டிராவல் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். அவருக்கு மீண்டும் உங்களுடைய கருத்தை கரவசம். ஒரு உங்களை பழைய நினைவுக்கு எடுத்து செல்லும் பாடல் ஒன்று, பள்ளிக்கூட நினைவு பாடல். இதை வழங்குகின்றார் திரு சிமோஜிதன் அவர்கள். முத்தமிழ் மாலை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் லண்டன் KK மியூசிக் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மை நாம் அங்கே தேடலாம், பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், ஸ்லேட்டு கொஞ்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம், கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ற இடத்தை முத்தம் கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம், அன்னை மடியனை நம்மை தாங்கிய அந்த பள்ளியை மறந்தோம், மீண்டும் பள்ளிக்கு போகலாம். எல்லாரும் நிச்சயமா நீங்க பள்ளிக்கு போயிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பழைய நினைவுகளை மீட்டுவதும், பாடசாலையில் இருந்து பிரிகின்ற போது அந்த நினைவுகளை விட்டு பிரிய முடியாமல் தவிர்ப்பதும் எல்லோருக்கும் தெரியும். இன்று இலங்கை, குறிப்பாக வடமாகாணம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு இந்த பரீட்சை பெறுபவர்கள் அமைந்திருக்கிறது. அதுக்கு கன காரணங்கள் உண்டு. அண்மையில் 3 கிழமைகள் நான் கிளிநொச்சியில் தங்கியிருந்த போது ஆசிரியர்களோடும் பெற்றோர்களோடும்
அதிபர்களோடும் உரையாடினேன். அதற்கான காரணங்கள் பல அறியக்கூடியதாக இருந்தது. இந்த நிலை மாறி எமது பழைய நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு இந்த பழைய மாணவர் சங்கங்கள் கை கொடுக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்று கச்சாய் மகா வித்தியாலயம், நான் ஆரம்பத்தில் இந்த பாடசாலைக்கு அறிவிப்பாளராக வந்தபோது ஒரு ஆர்த்தாக்கா பாடசாலை, அரசன தமிழ் கழகம் பாடசாலையாகவே இருந்தது. அதன் பின்பு தரமுயர்த்தப்பட்டு மகா வித்தியாலயமாக தரமுயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மத்திய கல்லூரியாக தரமுயர்ப்பதற்கு இந்த பழைய மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் ஊடாக அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள், குறிப்பாக அதிபர் அவர் சரியாக நடத்துவாராக இருந்தால் அந்த பாடசாலை வளர்ச்சிக்கு செல்லும் என்பது எமது கண்கூடு. சரி, இவ்வளவு நேரம் நாங்கள் ஒரு வரவேற்பு நடனத்தை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டோம். இன்னும் ஒரு நடனம். இந்த நடனத்தை வழங்க வருகின்றார் செல்வி அமையா துரைசிங்கம் அவர்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற பாடல், ஜீன்ஸ் படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு நடனம் ஆடுகின்றார் செல்வி அமையா துரைசிங்கம் அவர்கள். இந்த வரவேற்பு உரையை வழங்குவதற்காக சங்க காப்பாளர் திரு செல்லையா கோபால் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாலை பொழுது அன்போடும் பண்போடும் எமது அழைப்பை ஏற்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். 12வது ஆண்டாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் முத்தமிழ் கலைமாலை நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் அன்புடன் வருக என வரவேற்கின்றேன். முதலாவதாக இவ்விழாவுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கும் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் தலைவர் திரு வெற்றிவேலு அசோகன் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். அடுத்து இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திரு பரமநாதன் வேலுப்பிள்ளை அவர்களை வருக என வரவேற்கின்றேன். கௌரவ விருந்தினர் தொழிலதிபர் திரு திருச்செல்வம் யாழேந்திரன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஆறுமுகம் புவிநாதன் அவர்களும் தமிழ் அகாடமிக் அசோசியேஷன் UK திரு சத்தியமூர்த்தி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இலங்கையிலிருந்து இவ்விழாவில் கலந்து கொள்ளும் பொருட்டு வருகை தந்துள்ள திருமதி விஜயலட்சுமி கௌரிதாசன், முன்னாள் ஆசிரியை, எமது பாடசாலையின் பழைய மாணவி, அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். அயல் பாடசாலைகளில் UK பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். எமது சங்கத்தின் தலைவர் திரு சந்திரசேகரம் சர்வேஷ், செயலாளர் சின்னக்குட்டி கைலநாதன், பொருளாளர் திரு நடராஜா குணதீபன் மற்றும் நிர்வாகிகள், அங்கத்தவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். எமது நிகழ்வை சிறப்பாக நடாத்துவதற்கு நிகழ்வுகளை வழங்க தயாராக இருக்கின்ற குழந்தைகள், அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக எமது நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கும் காந்த குரலோன் திரு குலராஜ் அவர்களையும் எமது நிர்வாகத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு ஒளியமைப்பு அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற திரு கண்ணன் இசைக்குழுவினர், அவர்களோடு பாட வந்திருக்கின்ற திரு சிமோஜன் மஞ்சு அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். இன்றைய இனம் உணவு உபசாரம் வழங்கும் சங்கீதா உணவத்தாரையும் அன்புடன் வருக என வரவேற்று இந்த நிகழ்வை இறுதி வரை நிறைவாக நடத்த ஒத்துழைத்து மகிழ்வோடு செல்லுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு செல்லையா கோபால் அவர்களே. உங்களுடைய வரவேற்புரையை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு நடனம் இடம்பெற இருக்கிறது. இந்த நடனத்தை வழங்குகின்றார்கள் செல்வி நிவானி சந்திரமோகன், செல்வி நிலானா சந்திரமோகன்.
சந்திரமோகன், செல்வி நிலானா சந்திரமோகன் அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கரகோஷம். அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று. இந்த பாடலை வழங்குகின்றார் செல்வி தமிரா லகுதாசன். சின்ன சின்ன ஆசை. எல்லாரும் திருப்பி கரத்தை கலந்து வைப்போம். பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் ஃபேன் இருக்கீங்க. எவ்வளோ பார்த்தீங்களா? தேங்க்யூ. நன்றி. நல்லா ஆடுனீங்களா? திருப்பி சொல்லிடுங்க. தந்தனத்தை மாசம் அது தந்தது ஒன்னத்தான். இந்த மெல்ல கொல்லுது என்னத்தான். சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இப்ப உரையாற்ற இருக்கின்றார். திரு சர்வேஸ் அவர்களை இங்கே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எமது 12வது முத்தமிழ் விழாவிற்கு எமது அழைப்பினை ஏற்று பிரதம விருந்தினராக தந்திருக்கும் திரு அசோகன் அண்ணா, அவர் மனைவி திருமதி அசோகன் அண்ணா அவர்களுக்கும், கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டுள்ள தொழிலதிபர் திரு திருச்செல்வம் ஜாலேந்திரன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வைத்தியர் வேலுப்பிள்ளை பரமநாதன் அவர்களுக்கும், மற்றும் அயல் பாடசாலை மாணவர் சங்க பிரதிநிதிகள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் தென்மராட்சி ஒன்றியம் மற்றும் ஏனைய ஒன்றியங்களிலிருந்து இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னோடு தோளோடு தோள் நின்று தொடர்ந்து என்னோடு பணி கொண்டிருக்கும் எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 12வது முத்தமிழ் நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய சங்கமானது இன்று 15வது ஆண்டை நிறைவு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இன்று நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய சங்கம் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த முதல் 2 வருடங்களும் நாங்கள் எந்த விதமான நிகழ்வுகளை நடத்தவில்லை. அந்த 2 வருடங்களும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். குறிப்பாக நாங்கள் இங்கிருந்து ஆரோக்கிய நாடுகளுக்கு பயணம் செய்து, நாங்கள் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இருந்த எமது பழைய மாணவர்கள் இணைந்து எமது பாடசாலைக்கு கிழக்கு பக்கமாக இருந்த ஒரு பகுதி காணியினை வாங்கி எமது விளையாட்டு மைதானத்தை பெரிதாக்கியிருந்தோம். அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் நடக்க முதல் அந்த முதல் 2 வருடங்களில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள். அதே போன்று கொரோனா காலத்தில் நாங்கள் நிகழ்ச்சிகள் தடைப்பட்டிருந்தன. அதனால் இந்த நிகழ்ச்சி இன்று 12வது நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் 15 வருடங்களாக நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 15 வருடத்துக்கு முன்பு சங்கம் தொடங்க உழைத்த திருவாளர்கள் துளசிங்கம் அண்ணா, அமரசிங்கம் அண்ணா மற்றும் சட்குணம் அண்ணா மற்றும் பல என்னுடைய சகோதரர் சரளாய் ஆசிரியர் மற்றும் குண ஈசன், கோபால், அமரராயிட்ட சிவதாசன், அமரர் ரவிச்சந்திரன் போன்ற இன்னும் பலர் முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் எல்லாருடைய பெயர்களை எனக்கு சரியாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை.
அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றி கூறி வாழ்த்தி கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வுகளில் சேர்க்கப்படும் நிதியானது எமது சங்கத்தினுடைய வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக பாடசாலைக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் தொடர்ச்சியாக அந்த நிதியை நாங்கள் எப்பொழுதும் நேரடியாக அந்த பாடசாலைக்கு அனுப்பி அங்குள்ள துறைகளை செய்து கொண்டு வருகின்றோம். இந்நேரத்தில் எமது கடந்த ஆண்டு விழாவில் நாங்கள் எங்களது பாடசாலையின் குறைபாடு எமது வகுப்பறை குறைபாடாக இருந்தது. இந்த அதிபரும் இப்பொழுது சொல்லியிருந்தார், இந்த பாடசாலையின் முன்புறத்தை நீங்கள் அந்த கடற்கரையிலிருந்து கொடியாமன் நோக்கி சென்றால் அந்த முன்புறத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பாடசாலையின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று. நான் சொல்வதானால் ஒரு கல்லுக்கொட்டலோ இல்லை மாட்டுக்கொட்டலோ இந்த மாதிரி தான் முன்னுக்கு இருந்தால் தெரியுது அந்த எங்களுடைய பாடசாலையின் அமைப்பு. இது எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி அமைக்கணும் என்று சொல்லி கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு நிதி சேர்க்கணும் என்று தொடங்கினாங்க. அதனுடைய அப்டேட்டை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. கடந்த ஆண்டில் திட்டத்துக்கு நாங்கள் இந்த காசு சேர்க்கணும் என்று சொல்லி தொடங்கினாங்க. அந்த திட்டத்துக்கான காசு சேர்க்கப்பட்ட காசு இப்பொழுது வங்கியில் உள்ளது. 100 அடிக்கு மேல் கட்டக்கூடிய திட்டங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் உண்மையிலே எங்களுக்கு காசு ஒதுக்கினால் அவர்கள் இணைந்து ஏதாவது 100 அடி கட்டடம் கட்டலாமா என்ற ஒரு தீர்மானத்தில் வருவோம். அப்படி அவர்கள் காசு ஒதுக்காது விட்டால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு இந்த கட்டடத்துக்கான வேலை திட்டங்கள் தொடங்கப்படும். கடந்த ஆண்டு எங்களுக்கு காசு தருவதாக கூறியவர்களில் 60 பேர் கிட்ட தந்தவர்கள் அந்த அவர்களுடைய பணம் 6300 ரூபாய் பவுன்ஸ்கள் இப்பொழுதும் இந்த கட்டண நிதிக்காக சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் இப்படியாக நாங்கள் இழுத்தடித்து கொண்டு போனோம் சொன்னால் எங்களுடைய பாடசாலை வளர்ச்சி மிகவும் பின்தள்ளி கொண்டு போகிறது. அரசாங்கம் உதவி செய்யுமோ செய்யாதோ நிச்சயமாக அடுத்த விடியம் என்னுடைய முயற்சிகளால் நிச்சயமாக இந்த கட்டணம் ஆரம்பிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பாடல்களை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறீர்கள். கூடுதல் நேரம் எடுக்காது நான் இத்துடன் முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சர்வீஸ் அவர்களே, சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய உரை ரேபிகா கமலநாதன் அவர்களுடையது. வாருங்கள், இது உங்களுடைய நடனம். செல்வி ரேபிகா கமலநாதன் அவர்கள் உங்களுக்காக தருகின்றார். பாடல் வழங்க வருகின்றார் செல்வி நிசிகா குணசீலன் அவர்கள். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு பேச்சு. இந்த பேச்சை வழங்க வருகின்றார்கள் செல்வன் விபூதி ஹரிஹரன் அவர்களும் செல்வன் அருவிதி ஹரிஹரன் அவர்களும். மலர்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுவீங்களா? மலர்களை நேசிப்போம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளோம். எனது பெயர் அறிவுதி ஹரிஹரன். எனது பெயர் விவிதி ஹரிஹரன். இயற்கை தந்த கொடை மலர்கள். மலர்கள் மனமகிழ்வை தருகின்றன. மலர்கள் சூழலை அழகாக்குவதோடு காற்றையும் தூய்மைப்படுத்தும். இயற்கை வளர மலர்களை பேணுவோம். குழந்தைகளுக்கு மலர்களின் அகத்தியத்தை கற்றுக் கொடுப்போம். கதிரவனின் வரவில் தாமரையும் மதியின் வரவில் அல்லி ஆவலும் மலர்கின்றன. இப்படிதான் நானும் சின்ன வயதுல பேசிட்டேன். இதுக்கு வந்து கொண்டு விட்டுறோம். சரியா? அப்ப அடுத்த முறை அறிவிப்பாளராக வரணும். சரியா? ஓகேயா? நன்றி நன்றி.
தெரேசா மணிமாறன், நன்றி. கடந்த ஆண்டு இதே இடத்திலே நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற போது அந்த 4வது கதிரிலே இருந்தார். இப்போது எம்மோடு இல்லை. நான் குறிப்பிடுபவர் வேறு யாருமல்ல, அவர் பூங்கோதை அவர்கள். பூங்கோதை ஸ்ரீரஞ்சன் அவர்கள் நம்மை விட்டு அண்மையிலே பிரிந்திருக்கிறார். அவரது நினைவாக ஒரு கவிதை வழங்க வருகின்றார் திருமதி வாணி கலாபன் அவர்கள். வணக்கம். ஒளியாகி என்றும் தேவதையாக எம்மில் வாழும் கோதையக்கா எனும் பூங்கோதை கடந்த வருடம் அதே இடத்தில் தான் அமர்ந்திருந்தார், மிகவும் கம்பீரமாக. ஒளியாகி என்றும் தேவதையாக வாழும் கோதை எனும் பூங்கோதை ஆண்டுகள் பல முன் இதே மேடையில் அவரை பார்த்து நான் பிரமித்து நின்றது இன்று போல் நெஞ்சமதில் நிழலாய் விரிகிறது. எல்லோரையும் கவரும் அழகி, எல்லோரையும் கவரும் அழகியவர். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் தமிழின் செல்வியான அவர் சிந்தனை ஆழமும் முதல் சந்திப்பில் என்னை அவரிடம் ரசிகையாக மட்டுமன்றி ஒரு மாணவியாக ஒன்ற வைத்தது என்றால் மிகையாகாது. என் கைகள் நடுங்குகின்றன. தமிழ் அவர் வார்த்தையல்ல, முழு வாழ்வாக இருந்தது. இதிகாசங்கள், நாடுகள், மனிதர்கள் என மணிக்கணக்கில் தமிழ் உரையாடல்கள், எல்லா கதாபாத்திரமும் உயிர் பெறுவதை உணர்ந்தேன். பரபரப்பாக சுழலும் வேளம் கால ஓட்டத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதில் தோன்றுவதை ஒரு துண்டு காகிதத்தில் என்றாலும் எழுத என்னை உந்தி என் அறிவு பசிக்கு வித்திட்டார். எந்த ஒரு தன்னலமுமின்றி என்போல் பலரை உற்சாகப்படுத்தினார். நான் அவரிடம் பார்த்து பெருமை கொள்ளும் குணங்களில் இதுவும் ஒன்று. அவரது பரந்து விரிந்த நட்பு பெரியது, அது ஒரு நந்தவலம் போன்றது. அவர்களுடன் கைகோத்து நல்லன பல செய்தார். அவருடன் கைகோத்த பல நல்லுள்ளங்கள் இன்றும் இங்கு அமர்ந்திருக்கின்றனர். ஆங்கில ஆசானாக பலம் வந்து எத்தனையோ தமிழ் குடும்பங்கள் தலை நிமிர ஆங்கிலம் கற்பித்து பல உதவிகள் செய்தார். தமிழ் மொழியுடன் ஆங்கில மொழியின் புலமையுற்று இரு மொழியும் அழகாக கோர்த்து மாலைகள் ஆக்கினார். அடுத்த தலைமுறை குழந்தைகள் மனமுடைந்து வாழ்க்கையை வெறுத்த போது மயில் இறகாக அவர்களின் மனங்களை தடவி அவர்கள் வாழ்வில் உயர நல்லன பல செய்தார். ஆசிரியாக வகுப்பறை மட்டுமன்றி பார்க்கும் இடங்களெல்லாம் பறந்து விரிந்தார். தன் நோயுற்ற காலத்து அனுபவங்களை நூலாக தந்து பலர்கள் விழிப்புணர்வு கொள்வ வைத்தார். நூல் விற்ற பணத்தை கூட புற்றுநோய் அறக்கட்டளைக்கே கொடுத்தார். வாழ்வை வலிமையுடன் எதிர்கொண்ட சிங்கப்பெண்ணவர். எங்கள் பாடசாலைக்கும் இவருக்குமான உறவு ஆழமானது. எங்கள் பாடசாலைக்கும் இவருக்குமான உறவு மிகவும் ஆழமானது. அம்மா ஆசிரியராக இருக்க கைப்பிடித்து சின்னம் சிறு அழகிய குழந்தையாக பாலர் கல்வியை அமுதாய் அள்ளி பரப்பிட்டார். இதனை பலரும் கண்ணிட்டனர். அவர்கள் எனக்கு அதை கதையாய் சொல்லி இருந்தனர். அன்று முதல் இன்று வரை பாடசாலை நலனில் பெரிதும் அலன் கொண்டுட்டார். எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு சமயம் தொகுப்பாளராகவும் நல்லதொரு நலன் விரும்பியாக பல சமயம் எல்லோரையும் உற்சாகப்படுத்தும் உந்துகோலாக பல பல வேடங்கள் தாங்கி நின்றார். இப்போதும் காற்றோடு கலந்து அவர் எங்களோடு தான் இங்கு இருக்கின்றார். இப்பொழுதும் காற்றோடு கலந்து அவர் எங்குளென்றான் இங்கு எங்கோ இருக்கின்றார். இப்பொழுதும் காற்றோடு கலந்து இங்கு எங்கோதான் இருந்து எங்களை பார்த்து ரசிக்கின்றார். அதை நாங்கள் உணர்கின்றோம். பூங்கோதையக்கா, உங்கள் புனித பணி உங்கள் எழுத்துக்களால் என்றும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். உங்களை பூப்பொழிந்து வாழ்த்துகின்றோம். உங்கள் நூல்கள் வடிவிலும் எழுத்துக்கள் வடிவிலும் நீங்கள் எங்களுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். உங்களை பூப்பொழிந்து வாழ்த்துகின்றோம். உங்கள் நினைவுகளை சுமந்தபடி நாங்கள். முன்னே நாள் ஆசிரியை அமரர் பாக்கிய லீலா நவரத்னம் அவர்களையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செய்கின்றோம். இந்த நடனத்தை வழங்குகின்றார்கள் ரவிரா நந்தகுமார், ஜபீசா நந்தகுமார், விசாலி ரிஜிகாந்தன், ரிசிந்தே இன்பகுரு. இவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நினைவாக கௌரவிப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. எமது பாடசாலையின் பழைய மாணவியும் இளைப்பாறிய ஆசிரியருமான கௌரிதாசன் விஜயலட்சுமி அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம். அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அதை கௌரவிக்கின்றார் திருமதி ரஞ்சித மலர் கோபால் அவர்கள். நன்றி நன்றி. சரி, வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. அப்பாண்ட பேரையும் சேர்த்து சொல்லணும். சோமிதா. அப்ப கேட்க அப்பாண்ட பேரையும் சேர்த்து சொல்லணும். கிட்ட வச்சு கேட்கணுமா? சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. சரி, உங்களுடைய பேரை சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க தமிழ்ல மட்டும்தான் கதைக்கணும். ஆங்கில வார்த்தை எக்காரணம் கொண்டு பார்க்க கூடாது. சரியா? சரி, இப்ப நீங்க என்ன படிச்சு கொண்டிருக்கீங்க? உங்களுடைய இதுக்கு முருகப்பெருமானின் அருளாலே யாழ் கச்சை அரசினர் தமிழ் பாடசாலையின் மகாவித்தியாலயத்தின் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கும் நான் காலம் பற்றி பேசுவதற்கு இங்கே திரு முருகப்பா ஸ்ரீமோகன் அவர்கள். கச்சாய் கண்ணை அம்மன் பாதம் பணிந்து புலம்பெயர் நாடாகிய லண்டன் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்நிகழ்வின் தலைவர் அவர்களே, அன்பான ஏற்பாட்டாளர்களே, மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சகபாடிகளே, இளம் சந்ததி மாணவர்களே, இன்றைய இந்த மகிழ்ச்சியான மீள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் என் 100 அன்புள்ளங்களே, உறவுகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி திரு முருகப்பா ஸ்ரீமோகன் அவர்களே, நன்றி. உங்களுடைய எமது பாடசாலை என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றி வைக்கிறதாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நன்றிகளை வழங்குவதற்காக திருமதி திலகவதி கிருஷ்ணதாசன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். கச்சாய் மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்க பிரித்தானிய கிளை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகின்றது. இக்காலகட்டத்தில் பலதரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை பாடசாலைக்கு எமது சங்கம் செய்துள்ளது என்று கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது சங்கத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு உறுதுணையாக எம்முடன் செயற்படும் அனைத்து சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன் இன்றைய விழாவை சிறப்பாக நடத்த தோளோடு தோளாக நின்று செயற்பட்ட நிர்வாக சபை உறுப்பினர்கள் எனது முதற்கண் நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனைத் தொடர்ந்து இங்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த தென்மராட்சி அபிவிருத்தி கழக தலைவர் வெற்றிவேலு அசோகன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் திரு பரமநாதன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், கௌரவ விருந்தினர் தொழிலதிபர் திருச்செல்வம் யாழேந்திரன் அவர்களுக்கும் எமது சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் தென்மராட்சி அபிவிருத்தி கழக முன்னாள் தலைவர் டாக்டர் ஆறுமுகம் புவிநாதன், தமிழ் அகாடமிக் UK தலைவர் திரு சத்தியமூர்த்தி, அயல் பாடசாலை பழைய மாணவர் சங்க தலைவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் சங்கம் சார்பான நன்றிகள். மேலும் இந்நிகழ்வானது மிகவும் சிறப்பாக அமைய அடிக்கல்லாக விளங்கிய எமது குழந்தை செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். ஏனெனில் எமது சங்கத்தின் நோக்கமானது பாடசாலை வளர்ச்சிக்கு உதவுவது மட்டுமன்றி எமது சமூகம் சார்ந்த வருங்கால குழந்தைகளுக்கு எமது கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வளர்ப்பெடுப்பதும் ஆகும். இவ்வகையில் இங்கு எமது குழந்தை செல்வங்கள்
தமது திறமைகளை கலாச்சார பண்பாடு ஊடாக வெளிப்படுத்தியது மகிழ்ச்சிக்குரியது. அவர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுக்களும். அத்துடன் இக்குழந்தைகளை வழிப்படுத்தி திறம்பட ஒளிர வைக்க அனைத்து பெற்றோர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் ஒலி வழங்கி எமது நிகழ்வுகளை ஒளிர வைத்துக் கொண்டிருக்கும் திரு கண் அவர்களுக்கும் அவரது குழுவினர்கள் இங்கே எமது காதுகளுக்கு இன்னிசை காலங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். இந்நிகழ்ச்சிக்கு விளம்பர அனுசரணைகள் தந்து எமக்கு பக்கபலமாக இருந்த அனைத்து வர்த்தகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு எமது அகமார்ந்த நன்றிகள். மற்றும் இங்கே வீடியோ போட்டோ எடுத்து யூடியூப் மூலம் முளிர வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எமது நன்றிகள். மற்றும் எமக்கான மண்டபம் தந்துதவிய கோல்காரர் அசோகன், அறுசுவை உணவுகள் வழங்கிய எமது பாடசாலை பழைய மாணவன் பாலா அவர்கள், சங்கீதா ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் அவர்களுக்கும் எமது நன்றிகள். இறுதியாக இந்த விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நானூற்றி 50 இப்ப துறையிட்ட இருக்குது. மணி அடிச்சா துறைக்கு தான் போகும். 110 புகன் அவர்கள் 110 தலைவர் வரார் 50 100 ரூபாய் நோட்டோட 2 ரூபாய் 120 சர்வேஸ் 120 130 கடந்ததா 140 சென்னை அப்போவா பாடசாலைக்கு நான் இன்னும் ஒரு 100 பவுன்ஸ் டொனேட் பண்ணுறேன். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இப்போதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் திரும்பாருங்களா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.